அண்டாக்கரை. இன்னைக்கு சூப்பரான ரெசிபி. கல்லுப்பு, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் இந்த கம்பியில் சொருவி தான் நம்ம சுட போகிறோம். அப்படியே அதை சுட்டு எடுத்துக்கலாம். தோலை உரிச்சிட்டு பார்த்தோன்னா நொங்கு மாதிரியே இருக்குது பாருங்க. தேங்காய் ஊற்றிடலாம். ஏலக்காய், பட்டை, கல்பாசி, சோம்பு எல்லாத்தையும் போட்டுடலாம். இடித்த பச்சை மிளகாய், இடித்த பூண்டு, வெங்காயம், தக்காளி சேர்க்கணும். தக்காளி சேர்த்துக்கணும். கல்லுப்பு, காஷ்மீர் மிளகாய் தூள், சீரகத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். சுட்டு எடுத்த உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். நம்ம முட்டை போட்டுடலாம். மல்லியில் தூவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அப்புறம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாலாவோடு அப்படியே சாப்பிட வேண்டியதான். ஆஹா, முழுசாக ஒரு புரோட்டாவை எடுத்துப்போம். இப்படியே முழுசாக ஒரு முட்டையை வைப்போம். ஆளு கொஞ்சம் வைப்போம், சுருட்டுவோம். இப்படியே ஆளு முட்டை சேர்ந்து வேறு லெவல் காம்பினேஷன்.